2026 ஆண்டு T20 உலகக்கிண்ணம் இறுதிப் போட்டியை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் முதலாவது அரையிறுதிப் போட்டி தென்னாப்பிரிக்கா மற்றும் நியூசிலாந்து ஆகிய அணிகளுக்கு இடையிலே இடம்பெற்றிருந்தது கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்திலே. இந்த போட்டி மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியிலே இன்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. இந்த போட்டியிலே தென்னாப்பிரிக்கா அணி எந்த விதமான தோல்விகளையும் சந்திக்காமல் இந்த போட்டியில் களமிறங்கியிருந்தது. இந்த போட்டியை பொறுத்தமட்டிலே நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்தது நியூசிலாந்து அணி. முதலிலே துடுப்படுத்த ஆடுமாறு பணித்திருந்தது தென்னாப்பிரிக்கா அணி. அந்த வகையிலே முதலிலே துடுப்படுத்த ஆடியிருந்த தென்னாப்பிரிக்கா அணி 20 ஓவர்கள் நிறைவிலே 8 விக்கெட்டுகளை இழந்து 169 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டது. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தினை பொறுத்தமட்டிலே இந்த இலக்கு என்பது கொஞ்சம் இலகுவான இலக்காகவே பார்க்கப்பட்டது. தென்னாப்பிரிக்கா அணியின் துடுப்பாட்ட வீரர்களை பொறுத்தமட்டிலே எய்டன் மார்க்ரம் 20 பந்துகளிலே ஒரு பவுண்டரி ஒரு சிக்ஸர் அடங்கலாக 18 ஓட்டங்களையும், டெவால் பிரவிஸ் 27 பந்துகளிலே 3 பவுண்டரிகள் 2 சிக்ஸர்கள் அடங்கலாக 34 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க ஒரு கட்டத்திலே 77 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி கொண்டிருந்தது தென்னாப்பிரிக்கா அணி. அதன் பிறகு ஜோடி சேர்ந்திருந்த மார்க்கோ யான்சன் மற்றும் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் ஆகியோர் சிறப்பான ஒரு இணைப்பாட்டத்தினை புரிந்திருந்தனர். இதிலே மார்க்கோ யான்சன் 30 பந்துகளிலே 2 பவுண்டரிகள் 5 சிக்ஸர்கள் அடங்கலாக 55 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஆட்டமிழக்காதிருந்தார். ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸும் 24 பந்துகளிலே 2 பவுண்டரிகள் ஒரு சிக்ஸர் அடங்கலாக 29 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க தென்னாப்பிரிக்கா அணி 20 ஓவர்கள் நிறைவிலே 8 விக்கெட்டுகளை இழந்து 169 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. நியூசிலாந்து அணி பந்துவீச்சினை பொறுத்த மட்டிலே மேட் ஹென்ரி, காலின் மெக்கானே மற்றும் ரச்சின் ரவீந்திரா ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தனர். எனவே 170 ஓட்டங்களை பெற்றால் வெற்றி என்ற முனைப்புடன் துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி ஆரம்பம் முதலே அதிரடியினை காட்டியிருந்தது. டிம் ஷெய்ஃபர்ட் 33 பந்துகளிலே 7 பவுண்டரிகள் 2 சிக்ஸர்கள் அடங்கலாக 58 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இன்னும் ஒரு ஆரம்ப துடுப்பாட்ட வீரரான ஃபின் அலன் வெறுமனைய 33 பந்துகளிலே 10 பவுண்டரிகள் 8 சிக்ஸர்கள் அடங்கலாக சதத்தினை பூர்த்தி செய்திருந்தார். T20 உலகக்கிண்ண வரலாற்றிலே அதிவேகமாக பெறப்பட்ட சதமாக இந்த சதம் பதியப்பட்டிருக்கின்றது. வெறுமனைய 33 பந்துகளிலே 100 ஓட்டங்களை பெற்றிருந்தார். ரச்சின் ரவீந்திரா ஆட்டமிழக்காத 11 பந்துகளிலே 13 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க நியூசிலாந்து அணி 12.5 ஓவர்கள் நிறைவிலே ஒரு விக்கெட்டினை மாத்திரமே இழந்து வெற்றி இலக்கினை அடைந்தது. போட்டியின் நாயகனாக தெரிவு செய்யப்பட்டார். 33 பந்துகளிலே 10 பவுண்டரிகள் 8 சிக்ஸர்கள் அடங்கலாக சதத்தினை விளாசி வானவேடிக்கை நிகழ்த்தியிருந்த ஆரம்ப துடுப்பாட்ட வீரரான ஃபின் அலன். இந்த போட்டியிலே வெற்றி பெற்றதன் மூலம் நியூசிலாந்து அணி இறுதிப் போட்டிக்கு தெரிவாகி இருக்கின்றது. நாளைய தினம் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி மும்பை வான்கடை மைதானத்தில் இடம்பெறவிருக்கின்றது. இந்த போட்டியிலே வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணியை எதிர்கொள்ளும். நாளைய தினம் இடம்பெறும் போட்டிகள் தொடர்பான ஸ்கோர் விவரங்களையும் முழுமையாக உங்களுக்கு வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இதுவரைக்கும் இந்த சேனலை யாருமே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம் அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதே போல என்னை இதுவரைக்கும் யாரும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனடியாக உங்களை வந்து சேரும்.